ஒரு முறை அரசர் தெனாலிராமனை அழைச்சு, உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, உன்னோட பதவிக்கு வேறொருவரை நியமிக்க விரும்புகிறேன்னு சொன்னார். அதை கேட்ட தெனாலிராமன், என் பதவிக்கு வரக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவரை நான் தான் பரீட்சித்து பார்ப்பேன், அதுக்கப்புறம்தான் அவர் என்னோட பதவியில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதை ஒத்துக்கிட்ட மகாராஜா, உன் இஷ்டப்படியே செய்யின்னு சொன்னார். அதை ஊரெங்கும் தண்டோரா போட்டாங்க. நிறைய பேர் அந்த பரீட்சையில் கலந்துக்க அரண்மனையை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. வந்தவங்க கிட்ட தெனாலிராமன் தன் விரலில் இருந்த ஒரு மோதிரத்தை கழட்டி, ஒரு பெரிய நீர் தொட்டி, ஆனால் அதில் தண்ணி இல்லை, யானைகள் நீர் குடிக்கிறதுக்காக நிரப்பப்பட வேண்டிய தொட்டி, அதில் ஒரு மோதிரத்தை கழட்டி ஒரு பெட்டியில் போட்டு அதனுள்ள போட்டுட்டாரு. இதை யார் எடுத்துகிட்டு வரீங்களோ அவங்க என்னோட பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு வந்தவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த தொட்டிக்கு ஏறி வர வழியும் இல்லை, உள்ள தண்ணியும் இல்லை, கீழே விழுந்தால் கண்டிப்பாக மரணம் நிச்சயம்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த பதவியே வேணான்னு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மகாராஜா கேட்டார், இந்த மோதிரத்தை இப்போ நீ எப்படி எடுப்ப அப்படின்னு. உடனே தெனாலிராமன், ராஜா, இந்த யானைகள் நீர் குடிக்கிற தொட்டி தானே, நீரை நிரப்புங்க அப்படின்னு சொன்னார். அதே போல் நீர் நிரப்புனதும் அந்த பெட்டி மிதந்து மேலே வர அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டாரு தெனாலிராமன். உன்னுடைய அறிவாற்றலுக்கு நிகராக யாராலையும் இருக்க முடியாது, இந்த பதவியில் நீயே தொடர்ந்து நீடிச்சிருன்னு மகாராஜா சொல்லிட்டாரு. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.